छुट्टी करा के प्रशासन ने नहीं दी। कह रहे थे कि इलाज चलेगा, अभी आपका लंबा हो गया, सरकार ने क्या 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 घंटा हो गया? कैलाश जी बात ठीक से कीजिए, नहीं शब्दों का चयन ठीक करेंगे। कैलाश जी आप ढंग से बात नहीं कर रहे हैं। नहीं Why don't you get tired? आप थकते क्यों नहीं? आप अपनी जेब में पर्स रखते हैं क्या? क्या हमारे प्रधानमंत्री आम खाते हैं? जब आप जाते हैं राहुल गांधी ये कर रहे हैं, राहुल गांधी वो कर रहे हैं, तो आप क्या कर रहे हैं? आप पॉपकॉर्न खा रहे हैं, तो आप मुझे क्या धमका रहे हैं? आप मुझे ये बताइए, क्यों पॉपकॉर्न खिला रहे हैं? दोस्ती बढ़ी रहे। வணக்கம். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா எப்படி இருந்தது? நேரடியாக அரசாங்கத்தை பார்த்து, அரசியல்வாதிகளை பார்த்து அவர்களுடைய கேள்வி எதிரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியை தண்ணீர் குடிக்க வைத்தது. दोस्ती बढ़ी रहे. அதே மீடியா இன்னைக்கு எப்படி பல்ட்டடித்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, சார் மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவீர்கள்? வெட்டி சாப்பிடுவீர்களா அல்ல சப்பி சாப்பிடுவீர்களா? சார் உங்களுடைய பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு? சார் நீங்க குப்புறப்படுப்பீர்களா நேரப்படுப்பீர்களா? சார் நீங்க பயாலஜிக்கல் தானே? இது போன்ற கேள்விகளை கேட்கக்கூடிய கோதி மீடியாவுடைய முகத்தை நீங்களே பார்த்து விடுங்கள். Why don't you get tired? आप थकते क्यों नहीं? आप अपनी जेब में पर्स रखते हैं क्या? क्या हमारे प्रधानमंत्री आम खाते हैं? जब आप जाते हैं இது எல்லாத்தையும் மீறி கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆங்கர்ஸ் தன்னை அறியாமல் தன்னை மீறி ஒரு சில கேள்விகளை கேட்டுவிட்டாலே எதிரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி எப்படி பதறுகிறார் அதையும் நீங்க பாருங்கள். राहुल गांधी ये कर रहे हैं, राहुल गांधी वो कर रहे हैं, तो आप क्या कर रहे हैं? आप पॉपकॉर्न खा रहे हैं, तो आप मुझे क्या धमका रहे हैं? आप मुझे ये बताइए, क्यों पॉपकॉर्न खिला रहे हैं? அரசாங்கம் கடந்த 11 ஆண்டுகளாக ஒரு கோதி மீடியாவை உருவாக்கி வைத்திருக்கிறது. லேப்டாப் மீடியா என்று கூறுவார்கள். அரசாங்கத்தின் மடியில் அமர்ந்து கொண்டு அரசாங்கம் தூக்கி போடக்கூடிய அந்த ரொட்டி துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய தன்மானத்தை தன்னுடைய வேலையை விலைக்கு வித்த இந்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இந்த நாட்டு பத்திரிகை துறையை நாசமாக்கி விட்டார்கள் என்று ஒரு காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். बहुत सारे लोगों को अभी तक जो रिफंड की बात कही गई थी वो भी नहीं मिला कैलाश जी, और पीने के पानी की ठीक से व्यवस्था। छोड़ो यार, तुम फोकट प्रश्न मत पूछो। फोकट नहीं, ये तो मैं तो वहाँ होकर आया हूँ। क्या 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 घंटा हो गया? कैलाश जी बात ठीक से कीजिए, नहीं शब्दों का चयन ठीक करेंगे। कैलाश जी आप ढंग से बात नहीं कर रहे हैं। नहीं आप ये क्या शब्द होता है कि घंटा घंटा क्या शब्द होता है? आप मैं तो जाऊंगा, लहजा इनको सुधारने कहिए। इतने सीनियर मंत्री घंटा घंटा क्या बोलते रहते हैं? बात करने की तमीज नहीं है. அனுராக் துவாரி என்டிடிவியின் சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட், பிஜேபியின் சீனியர் மோஸ்ட் லீடர் கைலாஷ் விஜய் வர்கியாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்திய பிரதேசத்தில் சாக்கடை தண்ணீரை குடித்து 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வாந்தி வைத்தாலை பேதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சார்? அதற்கு அந்த நபர் கொடுத்த பதில், घंटा ये क्या बेवकूफों वाली बातें कर रहे हो, क्या फालतू की बकवास कर रहे हो? மணி அடிக்கக்கூடிய घंटा என்ன வீணா போன கேள்வி நீ கேட்கிற? இதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் யாரு? நான் மகாராஜா. என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கக்கூடாது. என்னையா 10 பேர் உயிர் தானே போயிருக்கு, இன்னொரு 20-30 பேர் போகட்டும். என்ன 200-300 பேர் மருத்துவமனையில் தானே இருக்காங்க, போயிட்டு போகிறாங்க. You can't question me. And this is what the Godi media have achieved in the last 11 years. बहुत सारे लोगों को अभी तक जो रिफंड की बात कही गई थी वो भी नहीं मिला कैलाश जी, और पीने के पानी की ठीक से व्यवस्था। छोड़ो यार, तुम फोकट प्रश्न मत पूछो। फोकट नहीं, ये तो मैं तो वहाँ होकर आया हूँ। क्या 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 घंटा हो गया? कैलाश जी बात ठीक से कीजिए, नहीं शब्दों का चयन ठीक करेंगे। कैलाश जी आप ढंग से बात नहीं कर रहे हैं। नहीं आप ये क्या शब्द होता है कि घंटा घंटा क्या शब्द होता है? आप मैं तो जाऊंगा, लहजा इनको सुधारने कहिए। इतने सीनियर मंत्री घंटा घंटा क्या बोलते रहते हैं? बात करने की तमीज नहीं है. 2014ஆம் ஆண்டு வரை நானும் அந்த கோதி மீடியா, அதற்கு முன்னாடி கோதி மீடியா கிடையாது, என்னைக்கு அது கோதி மீடியாவாக மாற தொடங்கியதோ அன்னைக்கு நான் ரெசிக்னேஷனை போட்டு வெளியில வந்துட்டேன். Since then until today I have been working as an independent journalist because டிஆர்பிக்காக என்னால் வேலை பார்க்க முடியாது, கேள்வி கேட்காமல் என்னால் இருக்க முடியாது. இதை தான் நான் என்னுடைய படிப்பு காலகட்டத்தில் கற்றுக்கொண்ட விஷயம். யார் அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கார்களோ, யாருடைய அரசாங்கம் இருக்கோ அவர்களை பார்த்து கேள்விகளை கேளுங்கள். முதல் 100 நாள் ஒரு அவகாசம் கொடுப்போம். 101வது நாள்ல இருந்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை பார்த்து, அந்த அரசியல்வாதியை பார்த்து நேரடி கேள்விகளை கேட்பதுதான் ஒரு பத்திரிகை தர்மம். அந்த பத்திரிகை தர்மத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்னை போன்ற ஏராளமான பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு முன்பு வருகிறது. क्या फोकट का क्वेश्चन पूछ रहा है, क्या घंटी बजा रहा है? This is what the answer you get when you sell your soul for some biscuits. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி
உலகத்தின் மிகப்பெரிய பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, த கிரேட்டஸ்ட் லீடர், அவர்களை பார்த்து நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்படி கேள்வி கேட்டீர்கள் இப்படித்தான் பதில் வரும். क्या फोकट के सवाल, क्या घंटा सवाल पूछ रहा है. அதே நேரத்தில் औरंगजेब, பாபர், மந்திர், மஸ்ஜித், நெஹ்ரு இது போன்ற கேள்விகளை கேட்டீர்கள்னா, காந்தி போன்ற கேள்விகளை கேட்டீர்கள்னா உங்களுக்கு 56 நிமிடத்திற்கான பைட் கிடைத்துவிடும். ஆனால் இது போன்ற கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது. என்ன நடந்தது? டாய்லெட் தண்ணீர் குடி தண்ணீரில் கலந்து, அர்பன் பிளானிங் உடைய இந்த வேலை குடி தண்ணீரில் கலந்து 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கணக்கு அரசாங்கம் கொடுத்த கணக்கு. ஆனால் வெளியில வரக்கூடிய செய்திகளை பார்த்தீர்கள்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நம்பரே தவறு. 30லிருந்து 35 நபர்கள் இறந்ததாக செய்திகள் வெளிவருகிறது. சரி, 10 பேராகவே இருக்கட்டும், ஏன் நீங்க பதில் கொடுக்கக்கூடாது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், அவர்களிடம் நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா, அதாவது அனுராக் துவாரி போன்றவர்கள் கேள்வி கேட்டதால் கைலாஷ் விஜய் வர்கியாவுடைய அந்த வார்த்தை என்ன? கண்டா. ஆமாம், கைலாஷ் விஜய் வர்கியா அவரை பார்த்து கண்டான்னு சொல்லலை. சார் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க இத்தனை வருஷமா? கண்டா, மணி அடிச்சோம், அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் பார்க்கல. சார் இந்த நிலைக்கான காரணம் என்ன? கண்டா, மணி அடிங்க, எங்கள்கிட்ட நீங்க கேள்வி கேட்காதீர்கள், நாங்களும் அதற்கான பதிலை கொடுக்க மாட்டோம். பிகாஸ் யூ ஆர் குவெஸ்டனிங் த கண்டா மினிஸ்டர். மணி அடிக்கக்கூடிய மினிஸ்டரிடம் இது போன்ற நீங்க கேள்விகளை கேட்டீர்கள், இது போன்ற பதில் தான் கிடைக்கும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான பொறுப்பு யார் பக்கம்? இந்த படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே பார்த்து விடுங்கள். இந்த அனைத்து நபர்களுமே கோதி மீடியா ஆங்கர்ஸ்கள், பணத்திற்காக இந்த நாட்டை வித்த தேச துரோகிகள். இவர்களால் தான் இன்னைக்கு உண்மையாக ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்க போக அந்த பத்திரிகையாளருடன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் பதிலடி கொடுத்த உடனேயே இந்த நபர் அங்கிருந்து எஸ்கேப் ஆறார். கைலாஷ் விஜய் வரைக்கும் அப்படியே ஓட்ட முடிக்கிறான். சப்போர்ட்ல இருக்கக்கூடிய என்னோட லீடரை பார்த்து நீங்க கேள்வி கேட்பீங்களா? ஒரு சிப்பா போட்ட நபர் எப்படி பேசுறான்னு நீங்க பாருங்க. वो हमारे लीडर है, तो घंटा बोलेंगे मुझे, वो हमारे लीडर तो है। क्या करेंगे? वहाँ 10 लोग मर गए, हम पूछे नहीं सवाल, कुछ भी बोलोगे कि हमारे क्या लीडर पूछा है? बोले हमने गाली दी है क्या? जाओ अपना काम करो. யோ, உன்னோட லீடரா இருந்தா நீ வச்சுக்கோ. மக்களுடைய பணிக்காக தானே உங்களை நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். அப்போ மக்கள் உயிரிழந்து போய் இருக்கிறார்கள், மக்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். உங்களுடைய அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அந்த கான்ஸ்டியூன்சியோடைய எம்எல்ஏ அந்தால பார்த்து கேள்வி கேட்கல, வேற யாரை பார்த்து நீங்க கேள்வி கேட்பீங்க? Who will you ask the question? என்ன சட்டம் போட்டிருக்கா அரசியல்வாதிகள்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாதுன்னு? என்ன நார்த் கொரியாவில் நம்ம இருக்கிறோமா? கிங் ஜாங் போங் அவரோட நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. He is another King Jong Pong. Is this what you are showing us? No. இந்த நாட்டிற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வெறும் 2 மாதங்கள் வரை சரியாக தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கி விட்டார்கள்னா இந்த நாட்டுடைய டெமோக்ரஸி காப்பாற்றப்படும். இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அல்ல என்றால் இப்போ எப்படி அசிங்கப்படுகிறீர்களோ அதே போன்றுதான். சரி, 2 மாதமெல்லாம் விட்டுருங்க. 2 மணி நேரத்தில் கைலாஷ் விஜய் வர்கியா அவருக்கு அறிவு வந்துருச்சு. எப்படி? இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலான அடுத்த நிமிஷமே கைலாஷ் விஜய் வர்கியா ஒரு ட்வீட்டை போடுகிறார். என்ன ட்வீட்? தன்னை காப்பாற்றுவதற்கான ட்வீட். मैं और मेरी टीम पिछले 2 दिनों से बिना सोए प्रभावित क्षेत्र के लगातार स्थिति सुधारने में जुटी हुई हैं. நான் மற்றும் என்னுடைய டீம் கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாராமல் தூங்காமல் உறக்கம் ஒழித்து அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நாங்க कंट्रोल செய்து வருகிறோம். दूषित पानी से मेरे लोग पीड़ित हैं और कुछ हमें छोड़कर चले गए हैं. இந்த சாக்கடை தண்ணீரை குடித்து மக்களுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு சில நபர்கள் உயிரும் இழந்து விட்டார்கள். इस गहरे दुख की अवस्था में मैं मीडिया के एक पक्ष पर मेरे शब्द गलत निकल गए. இந்த அளவில் நான் துக்கத்தில் இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் அவர் என்னை கேள்வி கேட்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினேன். इसके लिए मैं खेद प्रकट करता हूं. இதற்காக நான் துக்கத்தை எடுத்து வைக்கிறேன். மன்னிப்பு கேட்கல, खेद. ओके फाइन. लेकिन जब तक मेरे लोग पूरी तरह सुरक्षित और स्वस्थ नहीं हो जाते हैं मैं शांत नहीं बैठूंगा. என்னுடைய மக்கள் அவர்களுடைய உடல்நிலை சரியாகாத வரை நான் உறங்க மாட்டேன், நான் ஓய மாட்டேன். This is what he written. சரி, how did this happen? Now you come to this. எப்படி இந்த விஷயம் நடந்தது? 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 1500 2000 பேர் டைரியா, ஜுரம், வாந்தி வைத்தாலையில் இருக்கிறார்கள்.
200க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை எடுத்து வைப்பதற்கான காரணம், நீங்கள் கீழே போய் எங்களுடைய வியூஸ்களை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் எங்களை முடக்குகிறார்கள் என்று. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை செய்தால் எப்போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். அதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். காரணம், இவர்கள் முடக்கியதால் எங்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் இந்த சேனலை நடத்த முடியவில்லை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரி, இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு வந்து விடலாம். இந்தோர் மத்திய பிரதேசத்தின் ஒரு மிக முக்கியமான நகரம். இந்தியாஸ் கிளீனஸ்ட் சிட்டி என்கிற ஒரு சர்டிஃபிகேட்டையும் இந்த நகரத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நகரத்திற்கு வரக்கூடிய குடிநீர் நர்மதா நதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் பைப்லைன் வழியாக இந்த தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். இந்த தண்ணீரை கொண்டு வரும்போது ஒரு இடமும் வருகிறது, பாகீரத் என்கிற இந்த இடம். பாகீரத் என்கிற இடத்தில் ஒரு பைப் லீக் ஆகி இருக்கிறது, உடைஞ்சு போச்சு, லீக் ஆகிருச்சு. இதை உடனடியாக பார்த்து சரி பார்க்கவில்லை அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன். சரி, இந்த இடத்திற்கு ஜஸ்ட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இந்த உடஞ்ச பைப் போயிட்டுருக்கு, அதுக்கு மேலே ஒருத்தர் டாய்லெட்டை கட்டிட்டார். சரி, டாய்லெட் கட்டினால் செப்டிக் டேங்க் இருக்கணுமா இல்லையா? செப்டிக் டேங்க் கட்டலை, ஒரு சும்மா ஒரு ஓப்பன் காவா மாதிரி கட்டிட்டு விட்டுட்டாரு. வீட்டில் ஒன்றுக்கு போகிறது எல்லாம், அந்த கழிவு எல்லாமே ஒரு இடத்துல போய் தங்குது. அது அப்படியே கசிஞ்சு அந்த பைப் லைனுக்குள்ளே போகுது. அந்த பைப் லைன் வழியாக மக்களுடைய வீடுகளுக்கு குடிநீரில் போய் கலந்துருது. ஓகே, இந்த விஷயத்திற்கும் அரசாங்கத்திற்கும் என்ன சார் தவறு? அரசாங்கமா இந்த டாய்லெட்டை கட்டுச்சு? அரசாங்கத்துக்கு தெரியுமா? கடந்த 2 மாதங்களாக அங்களுடைய மக்கள் கோரிக்கைகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள், போராட்டத்திலும் இறங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய வீட்டில் சாக்கடை தண்ணீர் வருது, இதை சரி பாருங்கள். ஆனால் யாருமே இதை கவனிக்கவில்லை. அரசாங்கம் இதை அன்னைக்கு கவனித்திருந்தால் இத்தனை உயிர்கள் பிரிந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்கடை தண்ணீர் குடி தண்ணீரில் கலந்து மக்கள் அதை குடிச்சு இந்த அளவில் இன்னைக்கு மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. 6 மாத குழந்தையிலிருந்து தொடங்கி முதியோர் வரை இந்த உயிரிழந்த நபர்களுடைய பட்டியல் அங்கே இருக்கு. இந்த டர்ட்டி வாட்டருக்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை கோரிக்கைகள், இது எல்லாமே கைலாஷ் விஜய் வர்கியா போன்ற நபர்கள் கேட்டிருந்தால், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தால் இந்த உயிர்கள் பிரிந்திருக்குமா? அப்போ யார்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்பீர்கள்? அரசாங்கத்திடம் தானே கேட்பீர்கள். அரசாங்கத்திற்கு கீழே தானே இந்த கார்பரேஷன் வேலை பார்க்கிறது, அர்பன் டெவலப்மெண்ட் வேலை பார்க்கிறது. ஒரு கட்டடத்தை ஒரு நபர் கட்டுறாருன்னா அந்த கட்டடத்திற்கான பர்மிஷன் எப்படி கொடுத்தீர்கள்? அந்த பர்மிஷனுக்கான மேப்பெல்லாம் பார்த்தீர்களா இல்லையா? கீழே என்ன போகுது, என்ன வருது? அந்த நபர் சரியான செப்டிக் டேங்கை கட்டினாரா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீர்களா? அப்போது உங்கள் மீது தானே இந்த தவறு, அப்போ உங்கள்ட்ட தானே இந்த கேள்வி கேட்கணும். சரி, நீங்கள் அப்போ சரியாக வேலை பார்க்கலை. அட்லீஸ்ட் மக்கள் உங்களிடம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்களை கொடுக்கும்போது, போராட்டத்தில் இறங்கிய போது அப்போவாவது நீங்கள் விழித்தீர்களா? கிடையாது. இப்போது இத்தனை நபர்கள் உயிரிழந்ததுக்கு பின்பு இந்த வீடியோ வைரல் ஆன உடனே அடுத்த நிமிஷம் PR ஆக்டிவிட்டியில் கைலாஷ் விஜய் வர்கியா இறங்குறார். ஸ்கூட்டரில், பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு போகிறார். எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களோட வீடுகளுக்கு போகிறார். அதில் எத்தனையோ நபர்கள் இந்த நபரை நாங்கள் சந்திக்கவே எங்களுக்கு விருப்பம் கிடையாது, விரட்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த ஏரியாவுக்குள்ளே போன உடனே இந்த நபரை சுற்றி வளைத்து அங்கே இருக்கிற பெண்கள் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அங்கேருந்து ஓட்டம் பிடித்து இந்த நபர் தப்பிச்சா போதும்னா அங்கேருந்து ஓடிட்டார். இப்போ ஒரு PR ஆக்டிவிட்டி ஸ்டண்ட் நடக்குது. அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கான பணம் செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அதாவது சரியாக நடந்துச்சுன்னா கிடையாது.
மக்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை நீங்களே கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் they have charged 50,000 to 1 lakh rupees just to treat diarrhea. Listen to them. प्रशासन ने कहा था कि फ्री में इलाज होगा, क्या स्थिति बता जरा? 50,000 रुपए जमा करवा के छुट्टी दी, छुट्टी करा के प्रशासन ने नहीं दी। कह रहे थे कि इलाज चल रहा है अभी आपका लंबा, और जब सरकार ने की कि ये फ्री इलाज होगा तो उन्होंने छुट्टी भी कर दी हॉस्पिटल वालों ने। இப்போ இவர்கள் நெஹ்ருவையும் குற்றவாளியாக நடத்த முடியாது. காரணம், இது பிஜேபியோடைய பெட் ப்ராஜெக்ட். நர்மதா நதியிலிருந்து 80 கிலோமீட்டர் நாங்கள் இந்த பைப்லைன் வழியாக குடிநீரை கொண்டு வருவோம் என்று கடந்த 25 ஆண்டுகளாக பிஜேபி தான் மத்திய பிரதேசத்தில் சாசனத்தில் இருக்கிறது. அப்போ நீங்க காங்கிரஸையோ மற்ற கட்சிகளையோ குற்றவாளியாகவும் நீங்க நிறுத்த முடியாது, அவர்கள் மீது இந்த பழியை போட முடியாது. மத்திய பிரதேசத்தின் காங்கிரஸ் சீஃப் ஜீது பட்வாரி கொடுத்த பதில், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த நம்பர் தவறாக இருக்கு. உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை it is more than 20 children itself. குழந்தைகள் மட்டுமே 20க்கும் மேல. இதே மத்திய பிரதேசத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கஃப் சிரப்பை குடித்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தார்கள். ஞாபகத்தில் இருக்கா? இங்க தமிழ்நாட்டில் தான் அந்த கஃப் சிரப் தயாரிக்கப்பட்டு அங்க போனது. 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த தவறான மருந்தை, விஷ கலந்த மருந்தை குடிச்சு உயிரிழந்தார்கள். எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை. அடுத்து இப்ப தண்ணீர் பிரச்சனை, தண்ணீரை குடிச்சு மக்கள் உயிரிழக்கிறார்கள். இது எல்லாமே அரசாங்கத்துடைய பணிதானே. சரியாக மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதா, மருந்துகள் சரியாக போகிறதா, இல்ல விஷம் கலந்த மருந்து எல்லாம் போகிறதா இல்லையா? ஒரு சாதாரணமான ORSற்காக ஒரு டாக்டர் போராடிய பின்பு கூட, அந்த டாக்டர் போராடி வெற்றி பெற்ற பின்பு கூட 8 ஆண்டுகள் அந்த டாக்டர் பெண்மணி, ஹைதராபாத்தை சார்ந்த டாக்டர், பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய சேனல்ல அந்த வீடியோல போட்டிருக்கோம். ஒரு கார்பரேட் நிறுவனம் எங்கள்கிட்ட ஏற்கனவே 150 கோடி ரூபாய்க்கான இந்த ORS தயாரிச்சு வச்சிருக்கோம், அதை வித்ததுக்கு அப்புறம் நீங்க அதை நீக்குங்க, இப்போ நீக்காதீங்க, எங்கள்கிட்ட ப்ராடக்ட் சரியா இருக்கு. விஷம் கலக்கக்கூடிய விஷம் கலந்த ஒரு ORS வித்துட்டு இருக்க, அந்த ORS அழிக்கணும்னு நீங்க சொல்லல. அண்ட் Delhi High Court says, no, please you sell. This 150 crore is more important. Corporates profit is more important. மறுபடியும் ஒரு போராட்டம், மறுபடியும் ஒரு இது. அப்போ மறுபடியும் அதை நீக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் நீக்க வேண்டுமா? ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் போராட வேண்டுமா? டெல்லியில் மூச்சு கூட விட முடியாமல் பொல்யூஷனில் அங்கே மக்கள் போராடி வருகிறார்கள். அந்த மக்கள் மீது தடியடியை நடத்தக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், மத்திய பிரதேசன் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் மருத்துவமனைகளில் போய் திஸ் இஸ் an emergency situation என்று கூறுகிறார். another PR activity, another PR stand. Chief Minister says the zonal officer and assistant engineer has been suspended. யாரோ ஒரு ஆட்டுக்குட்டி வேணுமா இல்லையா பலி கொடுக்கிறதுக்கு, அந்த பலியாள் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அதிகாரியை சஸ்பெண்ட் செய்துவிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தை, அதாவது கைலாஷ் விஜய் வர்கியா போன்ற நபர்கள் அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தவறும் வந்துவிடக்கூடாது. மக்களும் மறந்து விடுவார்கள். பிகாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கஜினி போன்று ஒரு விஷயம் இன்னைக்கு நாளைக்கு பேசுவாங்க, கூச்சல் போடுவாங்க, நாளைக்கு இன்னொரு விஷயம் வரும், அதுக்கு டைவர்ட் ஆயிடுவார்கள், மறந்துடுவாங்க பழைய விஷயத்தை. கஃப் சிரப்பும் இங்கே தான் நடந்தது, இப்ப தண்ணீர் பிரச்சனையும் இங்கே தான் நடக்கிறது. இதே மத்திய பிரதேசத்துல ஏராளமான ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா கோதி மீடியா எங்களுடைய சட்டை பையில் இருக்கு. இது போன்ற ஒரு சில பத்திரிகையாளர்கள் கேட்பதால் அதெல்லாம் நாங்க சட்டைப்படுத்த மாட்டோம். ஏன்னா முதலாளி எங்களுடைய சட்டை பையில் இருக்கிறார். யாருடைய சேனல் இது? NDTV, அடானியோடைய சேனல். இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனேயே NDTV ஒரு ட்வீட்டை போடுகிறார்கள். NDTV confronts Madhya Pradesh Minister Kailash Vijayvargiya over deaths caused by contaminated drinking water in Indore. The Indore MLA calls question Ghanta. ஒரு கடுமையான ட்வீட். பட் one phone call goes, சார் நம்ம ஒரே கட்சி தானே, எப்படி நீங்க எங்களை பத்தியெல்லாம் இப்படி பேசுறீங்க? The next minute NDTV deleted this tweet. Their own employee Anurag Dwari, the senior most journalist, there are very few senior journalists now in mainstream media. அதுல ஒரு நபர் இவ்வளவு தைரியமாக பேசியிருக்கிறார். ஒரு சேனல்
தன்னுடைய பத்திரிகையாளருக்கு சப்போர்ட்டாக எழுதிய அந்த ட்வீட்டை டிலீட் செய்கிறார்கள். நீங்க பாருங்க எந்த விதத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறை நசுக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த பத்திரிகையாளர், இன்னொரு பத்திரிகை துறை, அம்பானி கேங் கைலாஷ் விஜயவர்கியாவை காப்பாற்றுவதற்கான அந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பிஆர் ஆக்டிவிட்டி நடக்கிறது. அந்த வீடியோ போட்டு காட்டிடுங்க. கைலாஷ் விஜயவர்கியால பிஜேபியினர்களுக்கு இன்னொரு டாக்டிக்கும் தெரியும். ரொட்டி துண்டை தூக்கி போடுறது. சும்மா ஒரு சாதாரணமான தோல் கைப்பையை தூக்கி போட்டாலே போதும், அதற்காக அடிச்சு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி மிதிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். அதுதான் இந்த நாட்டுக்கு கூடிய பத்திரிகையாளருடைய நிலை என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்களே பாருங்கள், கைலாஷ் விஜயவர்கியா சும்மா அவர் கைப்பையை கொடுக்கிறாராம் ஃப்ரீயா அவருடைய ஆஃபீஸ்க்கு வெளியில. பத்திரிகையாளர்கள் அடிச்சுக்குன்னு அதை வாங்குறத நீங்க பாருங்க. திஸ் இஸ் வாட் த கோதி மீடியா இஸ். They have lost their dignity. ये 2 दिन से आप बहुत परेशान हैं, सोए नहीं हैं, क्योंकि जिस तरीके से तस्वीर भागीरथपुरा से सामने आ रही है. कौन सो सकता है? आप भी नहीं सोए, मैं कल से देख रहा हूँ आपको ऐसे कैसे लगे वहाँ भी. கைலாஷ் விஜயவர்கியா முதல் முறையாக இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலான விஷயத்தை பேசியிருக்காரா? கிடையாது. தாஜ்மஹல் வாஸ் அ டெம்பிள். தாஜ்மஹல் ஒரு கோவில். ஷாஜகான் அதை டோம்பாக மாற்றி விட்டார். சிவில் வார் இந்தியாவில் வரப்போகிறது. கிரக யுத்தம் இந்தியாவில் வரப்போகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக மைனாரிட்டிகளுடைய பாப்புலேஷன் அதிகரித்து விட்டது. இங்கே மட்டும் இந்த நபர் நிற்கவில்லை. ராகுல் காந்தியை பற்றி பேசியிருக்கிறார். எப்படி ராகுல் காந்தி தன்னுடைய தங்கை பிரியங்கா காந்தியை முத்தம் கொடுத்து விட்டாராம் பப்ளிக்ல. அண்ணன் தம்பியுடைய பாசத்தை கூட இந்த கேவலமான மனிதர் எப்படி பார்த்திருக்கிறார் நீங்க பாருங்க. இந்த நபருடைய இன்னொரு அட்டூழியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இவருடைய மகன் ஒருத்தன் இருக்கிறார், ஆகாஷ் விஜய் வர்கியா. He has free pass. He can go hit anyone. பேட் மட்டையால் இந்த நபர் அங்க இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஸரை அடிச்ச அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். இதை பற்றி கைலாஷ் விஜயவர்கியாவிடம் கேள்வி கேட்டபோது, நியூஸ் 24 கேள்வி கேட்டபோது, எந்த அளவில் நீ என்ன நீதிமன்றமா, நீ நீதிபதியா, நீ யாரியா, உன்னுடைய எந்த அதிகாரத்தில் என்கிட்ட கேள்வி கேட்கிற, நீ கேள்வியை என்கிட்ட கேட்கக்கூடாது. खुद बल्ला लेकर लोगों को मारने दौड़े तो उस पर अपने आप में मुझे नहीं लगता कि ये काफी निंदनीय, आपको निंदा करनी चाहिए अपने बेटे की. आप जज हैं क्या? लेकिन तस्वीरें तो दिखा रही है कैलाश जी. आप जजमेंट कर रहे हैं क्या? जजमेंट बिल्कुल करेंगे. देखिए तस्वीरें अपने आप में दिखा रही है. इस देश में कानून है, सिस्टम है. आप किसी पे बल्ला नहीं उठा सकते. आप ऐसे फैसला भी नहीं दे सकते. हु आर यू? क्या है आपकी हैसियत? देखिए आप देख करेंगे किसी विधायक के बारे में? मेरी हैसियत औकात देखिए पहले. விஜயவர்கியாவுடைய மகன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பேட்டால் மட்டையால போட்டு அடிக்கிறான். தவற நடந்துருச்சு, மன்னித்து விடுங்கள், நான் அந்த பையனை கண்டிக்கிறேன், ஏதோ ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது. நீ யாரு என்னோட கேள்வி கேட்கறதுக்கு? இது மட்டுமல்ல, இந்த வழக்கில் இந்த வீடியோவை சரியான ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இதற்கான ப்ரூஃப்களை எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நபருக்கு அந்த வழக்கையே ரத்து செய்து விட்டார்கள். இதே வேற ஒரு நபர் பண்ணியிருக்கட்டும், அந்த நபர் மீது UAPA போன்ற வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்திருப்பார்கள். ஓமர் காலித் கடந்த 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 3 மாதங்களாக சோனம் வாங்சூ சிறையில் இருக்கிறார், அதுவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இது போன்ற ஏராளமான பத்திரிகையாளர். I'll come back to our man கைலாஷ் விஜயவர்கியா. He says, இப்பெல்லாம் பெண்கள் போடக்கூடிய ஆடை எவ்வளோ அசிங்கமாக இருக்கு, ஸ்ரூபரகா போன்றவர்கள் தெரிகிறார்களா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இந்த நபர் பெண்கள் மீது வைத்திருக்கிறார் நீங்க பாருங்கள். लड़कियां भी इतने गंदे कपड़े पहन के निकलती है, उनमें देवी का स्वरूप नहीं दिखता, बिल्कुल सुपर्णता लगती है. இந்த நாட்டில் தண்ணீரை பார்த்தீர்கள்னா IIT கரக்பூருடைய ஒரு ஸ்டடி வெளியில் வந்திருக்கு. 20% இந்தியா ஹேஸ் டாக்ஸிக் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், விஷம் கலந்த தண்ணீர் போன்று இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 20% தண்ணீர். அந்த அளவில் இந்தியாவுடைய நிலை இருக்கு. 2029ஆம் ஆண்டும் பிஜேபி தான் வரும், எழுதி வைக்கொள்ளுங்கள். பிஜேபி வரட்டும்யா, நோ ப்ராப்ளம். லெட் பிஜேபி கம் டு பவர் அகேன். லெட் பிரைம் மினிஸ்டர் மோடி பிகம் 4th டைம் பிரைம் மினிஸ்டர். இட்ஸ் ஓகே. பட் வாட் இஸ் யுவர் டியூட்டி, வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்களுடைய வேலை நீங்கள் சரியாக பார்க்கவில்லை என்றால் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது?
ஏன்னா எங்களையும் முடக்குவதற்காக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இதற்கு மேல் நீங்கள் கான்ட்ராக்டர்ஸ்கள் தவறு செய்யும் போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு பியூரோக்ரேட், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஊழல் செய்யும் போது அவர்களை பற்றி நீங்கள் செய்திகளை போடக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தி போட நினைத்தீர்கள்னா அந்த செய்தியை பற்றி அதே நபர்களிடமிருந்து நீங்கள் பர்மிஷனை வாங்கணுமா? நேற்று எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்கிற ஒரு டாக்குமெண்ட் வெளிவந்தது அமெரிக்காவில். அதில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள், ஏராளமான கார்ப்பரேட்ஸருடைய பெயர் எழுதியிருக்கு. அதில் இந்தியாவை சார்ந்த ஹர்தீப் சிங் புரி, அனில் அம்பானி மற்றும் நரேந்திர மோடியோடைய பேரும் ஒரு இமெயில் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வீடியோவிற்காக எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த வீடியோவை நீக்கி விட்டார்கள். நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் கூறுகிறேன் இல்லையா, எங்களை டார்கெட் செய்கிறார்கள். அதே தான் நடந்திருக்கு. We received an order from the government related on a national security or public order regarding your content. National security, public order. எங்களுடைய content, just because we named Narendra Modi, we named Hardeep Singh Puri, we named Anil Ambani, that their name was there in a email, in that file. அதனால இந்த வீடியோவை நாங்கள் நீக்குகிறோம். Now this video is not there. அதனால தான் நாங்கள் கூறுகிறோம், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடியோ வரும்போது தயவு செய்து அதை பகிருங்கள், அதை டவுன்லோட் செய்யுங்கள் என்று. டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அரசாங்கம் எப்போ இது போன்ற வீடியோக்களை டிலீட் செய்யும் என்று யாருக்குமே தெரியாது. எங்களுடைய வீடியோவை டிலீட் செய்து விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.